ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. வாட் இஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒரு டைப் தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஜென்ரேட்டிவ் ஏஐயை எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, நியூ கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மிஷின் லேர்னிங்கோட ஒரு சப்செட் தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஜென்ரேட்டிவ் ஏஐயை மெயினாக எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ராயிங் டெக்னிக்ஸை டீப்பாக லேர்ன் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறப்ப அவுட்புட்டில் டெக்ஸ்ட், இமேஜ், மியூசிக், வீடியோ இதெல்லாம் அவுட்புட்டில் வர மாதிரி ஜென்ரேட் பண்ணுறது தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஐ வித் ஜென்ரேட்டிவ் ஏஐ. கோல் ஏஐயோட கோல் என்னன்னா, இருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணும். அதே ஜென்ரேட்டிவ் ஏஐ நியூவாக ஒரு டேட்டாவை கிரியேட் ஏஐயோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இன்சர்ட், டெசிஷன், ஆக்ஷன். அதே மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐயோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா, டெக்ஸ்ட், இமேஜ், கோட், மியூசிக், வீடியோ எக்ஸெட்ரா இதெல்லாம் மாதிரி அவுட்புட் இருக்கும். டெக்னிக்ஸ் ஏஐ மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுது. அதே ஜென்ரேட்டிவ் ஏஐ ஜென்ரேட்டிவ் அட்வைசரல் நெட்வொர்க் GANS, வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர்ஸ் VAES அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுது. டிஃபைனிங் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஜென்ரேட்டிவ் ஏஐயை எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து மிஷின் லேர்னிங்கை டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி மிஷின் லேர்னிங்லேருந்து டீப் லேர்னிங் டெவலப் பண்ணாங்க. டீப் லேர்னிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் ஈஸியராக டெவலப் பண்ணது தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஹெல்த் கேர், லொகேஷன் சர்வீஸ், சர்ச் இன்ஜின் சர்வீஸ், செக்யூரிட்டி சர்வீஸ் அட் ஏர்போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரி பார்டர், மோஷன் பிக்சர் இண்டஸ்ட்ரி. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலயமா கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் கேஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஜென்ரேஷன் ஆஃப் டேட்டா ஃபார் அல்காரிதமிக் ட்ரைனிங். அல்காரிதமிக் ட்ரைனிங்கை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன், ரியலிஸ்டிக் ஃபிலிம் டீபேக்கிங் அண்ட் குவாலிட்டி ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு மீடியா. ரியலிஸ்டிக்கான ஃபிலிம் கொடுக்குறக்கும், டீபேக் பண்ணுறக்கும், குவாலிட்டியாக இருக்கிறக்கும், ஓல்டு மீடியாவை ரீஸ்டோர் பண்ணுறக்கும் ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன், இயர்லி ரெட்டினோபதி டிக்ளரேஷன் அண்ட் இம்ப்ரூவிங் ப்ரோத்தோஸ்டிக் லிம் குவாலிட்டி. ரெட்டினோபதியை டிக்ளேர் பண்ணுறதுக்காகவும் லிம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஃபர்ஸ்ட் ஒன், மியூசிக் கம்போசிஷன். செகண்ட் ஒன், ஹெல்த் கேர் இன்னோவேஷன்ஸ். தேர்ட் ஒன், கிராஸ் டொமைன் அப்ளிகேஷன்ஸ். ஃபோர்த் ஒன், இமேஜ் சிந்தசிஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஃபிஃப்த் ஒன், டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதெல்லாம் தான் ஜென்ரேட்டிவ் ஏஐயோட ஃபியூச்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.